பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா மாட்ரிட் ஓப்பன் டென்னிஸ் இது வந்து ஸ்பெயினில் நடந்திருக்கு. இதில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் யார் சாம்பியன் ஆகியிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா போலந்தை சேர்ந்த இகா ஸ்வியாடெக் இவங்க தான் வந்து சாம்பியன் ஆகியிருக்காங்க. மாட்ரிட் ஓப்பன் டென்னிஸ் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் யார் சாம்பியன் ஆகியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா போலந்தை சேர்ந்த இகா ஸ்வியாடெக் தான் சாம்பியன் ஆகியிருக்காங்க. இவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஃபைனலில் விளையாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா பெலாரஸ் நாட்டை சேர்ந்த அரினா சபலன்கா. அடுத்து அதுலேயே ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் பார்த்தோம்னாக்கா ரஷ்யாவை சேர்ந்த ஆந்த்ரே ரூப்லெவ் இவங்க தான் வந்து சாம்பியன் ஆகியிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளையாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னாக்கா கனடாவை சேர்ந்த ஃபெலிக்ஸ் ஆகர் அலியாசிம். மாட்ரிட் ஓப்பன் டென்னிஸில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் யாருன்னு பார்த்தோம்னா போலந்து நாட்டை சேர்ந்த இகா ஸ்வியாடெக். அதுவே அவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளையாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா பெலாரஸ் நாட்டை சேர்ந்த அரினா சபலன்கா. ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் பார்த்தோம்னாக்கா ரஷ்யாவை சேர்ந்த ஆந்த்ரே ரூப்லெவ் இவங்க தான் வந்து சாம்பியனாக இருக்காங்க. இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளையாண்டவங்க யாருன்னா பார்த்தோம்னாக்கா கனடாவை சேர்ந்த ஃபெலிக்ஸ் ஆகர் அலியாசிம். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா 10வது இந்தியன் சூப்பர் லீக் ஐஎஸ்எஸ் கால்பந்து தொடர் இதில் வந்து சாம்பியன் ஆன அணி எதுன்னு பார்த்தோம்னாக்கா மும்பை சிட்டி அணி. இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் வந்து எந்த அணி விளையாண்டுச்சுன்னு பார்த்தோம்னா மோகன் பகான் அணி. 10வது இந்தியன் சூப்பர் லீக் அதாவது ஐஎஸ்எஸ் கால்பந்து தொடரில் சாம்பியன் ஆன அணி எதுன்னு பார்த்தோம்னா மும்பை சிட்டி அணி. இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளையாண்ட அணி இன்னொன்று பார்த்தோம்னாக்கா மோகன் பகான் அணி. அதே போல் கால்பந்தில் இன்னொரு போட்டி பார்த்தோம்னா ப்ரீமியர் லீக் கால்பந்து தொடர் இதில் சாம்பியன் ஆனது எதுன்னு பார்த்தோம்னா மான்செஸ்டர் சிட்டி அணி. இவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஃபைனலில் விளையாண்ட அணி எதுன்னு பார்த்தோம்னா வெஸ்ட் ஹாம் அணி. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா தமிழக செஸ் வீரர் ஷாம் நிக்கில் இவங்க வந்து இப்போ 85வது கிராண்ட் மாஸ்டர் ஆகிருக்காங்க. இந்தியாவின் 85வது கிராண்ட் மாஸ்டர் ஆகிருக்காங்க. நம்ம தமிழகத்தின் 30வது கிராண்ட் மாஸ்டராக இவங்க இப்போ உருவெடுத்திருக்காங்க. தமிழக செஸ் வீரர் ஷாம் நிக்கில் இவங்க வந்து இந்தியாவின் 85வது கிராண்ட் மாஸ்டராகவும் நம்ம தமிழகத்தின் 30வது கிராண்ட் மாஸ்டராகவும் இப்போ வந்திருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ஃபெடரேஷன் கோப்பை 2024 தடகள போட்டியில் நம்ம இந்தியாவை சேர்ந்த நீரஜ் சோப்ரா வந்து தங்கம் வென்றிருக்காங்க. தடகள போட்டியில் நம்ம இந்தியாவை சேர்ந்த நீரஜ் சோப்ரா வந்து தங்கம் வென்றிருக்காங்க. ஃபெடரேஷன் கோப்பை 2024 தடகள போட்டியில் நம்ம இந்தியாவை சேர்ந்த நீரஜ் சோப்ரா வந்து தங்கம் வென்றிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா 2027 ஆண்டுக்கான 10வது பெண்கள் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எங்கே நடக்க இருக்குன்னு பார்த்தோம்னா பிரேசிலில் நடக்க இருக்கு. 2027 ஆண்டுக்கான 10வது பெண்கள் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பிரேசிலில் நடக்க இருக்கு. 1991லேருந்து பார்த்தோம்னா 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த பெண்கள் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. அமெரிக்க கண்டத்தில் முதலாக இப்போ தான் நடக்க இருக்கு. 2027 ஆண்டுக்கான 10வது பெண்கள் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எங்கே நடக்க இருக்குன்னு பார்த்தோம்னா பிரேசிலில். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா தாய்லாந்து ஓப்பன் பேட்மிண்டன் போட்டி இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதில் வந்து நம்ம இந்தியர்கள் வந்து சாம்பியன் ஆகியிருப்பாங்க. இதில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் பார்த்தோம்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த சாத்விக் சாய்ராஜ் ராங்கிரெட்டி மற்றும் சிராக் செட்டி இந்த இணை வந்து சாம்பியன் ஆகியிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளையாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா சீனாவை சேர்ந்த சென்போ யாங். இன்னொருத்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா லியூ யி. இந்த போட்டி எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா தாய்லாந்தில் இருக்கிற பாங்காங் நகரில் தான் வந்து நடந்திருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தாய்லாந்து ஓப்பன் பேட்மிண்டனில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் நம்ம இந்தியாவை சேர்ந்த சாத்விக் சாய்ராஜ் ராங்கிரெட்டி மற்றும் சிராக் செட்டி இந்த இணை வந்து சாம்பியன் ஆகியிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளையாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா சென்போ யாங் மற்றும் லியூ யி இந்த இணை தான். சீனாவை சேர்ந்த சென்போ யாங் மற்றும் லியூ யி இந்த இணை தான் வந்து இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளையாண்டுருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா இத்தாலி ஓப்பன் டென்னிஸ் இதில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் போலந்து நாட்டை சேர்ந்த இகா ஸ்வியாடெக் இவங்க தான் வந்து சாம்பியன் ஆகிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளையாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா பெலாரஸ் நாட்டை சேர்ந்த அரினா சபலன்கா. இத்தாலி ஓப்பன் டென்னிஸில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் யார் சாம்பியன் ஆகிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா போலந்து நாட்டை சேர்ந்த இகா ஸ்வியாடெக். இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளையாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா பெலாரஸ் நாட்டை சேர்ந்த அரினா சபலன்கா. இதிலேயே இத்தாலி ஓப்பன் டென்னிஸ்லேயே ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் யாருன்னு பார்த்தோம்னா ஜெர்மனியை சேர்ந்த அலெக்சாண்டர் ஸ்வெரவ். இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளையாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா சிலி நாட்டை சேர்ந்த நிக்கோலஸ் ஜாரி.
இத்தாலி ஓப்பன் டென்னிஸில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் யாருன்னு பார்த்தோம்னாக்கா ஜெர்மனி நாட்டை சேர்ந்த அலெக்சாண்டர் ஸ்வெரவ். இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா சிலி நாட்டை சேர்ந்த நிக்கோலஸ் ஜாரி. இத்தாலி ஓப்பன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் போலந்து நாட்டை சேர்ந்த இகா ஸ்வியாடெக் சாம்பியன் ஆயிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளாண்டவங்க பெலாரஸ் நாட்டை சேர்ந்த அரினா சபலன்கா. இத்தாலி ஓப்பன் டென்னிஸ்லேயே ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் யார் சாம்பியன்னு பார்த்தோம்னாக்கா ஜெர்மனி நாட்டை சேர்ந்த அலெக்சாண்டர் ஸ்வெரவ். இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளாண்டவங்க வந்து சிலி நாட்டை சேர்ந்த நிக்கோலஸ் ஜாரி. இந்த நான் இப்போ சொன்னதுலேயே வந்து 2 கரண்ட் அஃபேர் வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம தமிழக செஸ் வீரர் ஷாம் நிக்கில் இவங்க வந்து இந்தியாவின் 85வது கிராண்ட் மாஸ்டராகவும் நம்ம தமிழகத்தை சேர்ந்த 30வது கிராண்ட் மாஸ்டராகவும் உருவெடுத்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. அதே போல் தாய்லாந்து ஓப்பன் பேட்மிண்டன் இதில் வந்து ஆடையர் இரட்டையர் பிரிவில் நம்ம இந்தியாவை சேர்ந்த சாத்விக் சாய்ராஜ் ராங்கிரெட்டி மற்றும் சிராக் செட்டி இந்த இணை வந்து சாம்பியனாக இருக்காங்க. இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா சீனாவை சேர்ந்த சென்போயாங் மற்றும் லியூ யி இணை. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர். தாய்லாந்து ஓப்பன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவில் நம்ம இந்தியாவை சேர்ந்த சாத்விக் சாய்ராஜ் ராங்கிரெட்டி மற்றும் சிராக் செட்டி இந்த இணை வந்து சாம்பியன் ஆயிருக்காங்க. உலக டேபிள் டென்னிஸ் தரவரிசை இந்த தரவரிசையில் பார்த்தோம்னாக்கா உலக ஒற்றையர் தரவரிசையில் மணிகா பத்ராங்கிறவங்க 24வது இடம் பிடிச்சிருக்காங்க. முதல் 25 இடங்களுக்குள் நுழைந்த முதல் இந்திய பெண்மணிங்கிற பெருமையை இவங்க பெற்றிருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா மணிகா பத்ரா. உலக டேபிள் டென்னிஸ் தரவரிசையில் உலக ஒற்றையர் தரவரிசையில் பார்த்தோம்னாக்கா 24வது இடம் மணிகா பத்ரா பெற்றிருக்காங்க. இதன் மூலம் முதல் 25 இடங்களுக்குள் நுழைந்த முதல் இந்திய பெண்மணிங்கிற பெருமையை இவங்க பெற்றிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா இத்தாலி ஓப்பன் டென்னிஸ் இதில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் போலந்து நாட்டை சேர்ந்த இகா ஸ்வியாடெக் இவங்க தான் வந்து சாம்பியன் ஆயிருக்காங்க. இவங்களுக்கு அகைன்ஸ்டாக ஃபைனலில் விளாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னாக்கா பெலாரஸ் நாட்டை சேர்ந்த அரினா சபலன்கா. அடுத்து இதுலேயே ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியை சேர்ந்த அலெக்சாண்டர் ஸ்வெரவ் இவங்க தான் வந்து சாம்பியன். இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா சிலி நாட்டை சேர்ந்த நிக்கோலஸ் ஜாரி. இத்தாலி ஓப்பன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் போலந்து நாட்டை சேர்ந்த இகா ஸ்வியாடெக் சாம்பியன் ஆயிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா பெலாரஸ் நாட்டை சேர்ந்த அரினா சபலன்கா. இந்த இத்தாலி ஓப்பன் டென்னிஸ்லேயே ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியை சேர்ந்த அலெக்சாண்டர் ஸ்வெரவ் இவங்க தான் வந்து சாம்பியன் ஆயிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா சிலி நாட்டை சேர்ந்த நிக்கோலஸ் ஜாரி. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா 27வது தேசிய ஃபெடரேஷன் கோப்பை சீனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் நம்ம தமிழகத்தை சேர்ந்த 2 பேர் வந்து பதக்கம் வென்றிருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா ரோசி மீனாங்கிறவங்க 4 மீட்டர் உயரம் தாண்டுதலில் தங்கம் வென்றிருக்காங்க. பரணிகாங்கிறவங்க 4 மீட்டர் உயரம் தாண்டுதலில் வெள்ளி பெற்றிருக்காங்க. 27வது தேசிய ஃபெடரேஷன் கோப்பை சீனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் நம்ம தமிழகத்தை சேர்ந்த 2 பேர் வந்து பதக்கம் வென்றிருக்காங்க. யாரான்னு பார்த்தோம்னா ரோசி மீனா இவங்க வந்து 4 மீட்டர் உயரம் தாண்டுதலில் தங்கம் வென்றிருக்காங்க. பரணிகாங்கிறவங்க 4 மீட்டர் உயரம் தாண்டுதலில் வெள்ளி வென்றிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா உலக யூத் பளு தூக்குதல் சாம்பியன்ஷிப் இது பார்த்தோம்னா பெருவில் நடைபெற்றிருக்கு. இதில் நம்ம இந்திய வீராங்கனை பிரீத்தி ஸ்மிதாங்கிறவங்க தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. உலக யூத் பளு தூக்குதல் சாம்பியன் போட்டியில் சாம்பியன்ஷிப்பாக நம்ம இந்திய வீராங்கனை பிரீத்தி ஸ்மிதாங்கிறவங்க தங்கம் வென்றிருக்காங்க. இந்த போட்டி வந்து பெருவில் நடந்திருக்கு. உலக யூத் பளு தூக்குதல் சாம்பியன்ஷிப் யாருன்னா நம்ம இந்திய வீராங்கனை பிரீத்தி ஸ்மிதா. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா வில்வித்தை உலகக்கோப்பை போட்டி. இந்த போட்டியில் நம்ம இந்திய பெண்கள் அணி தான் வந்து சாம்பியன் ஆயிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளையாண்டது வந்து துருக்கி அணி. இந்திய பெண்கள் அணியில் வந்து 3 பேர் குழு தான் வந்து நம்ம இந்திய பெண்கள் அணி. யாருன்னு பார்த்தோம்னா சுரேகா வென்னம், பர்னீத் கவுர், அதிதி சுவாமி. வில்வித்தை உலகக்கோப்பை போட்டியில் நம்ம இந்திய பெண்கள் அணி தான் வந்து சாம்பியனாக இருக்காங்க. இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா துருக்கி அணி. இந்த இந்திய பெண்கள் அணியில் 3 பேர் இருக்காங்க. யாராருன்னு பார்த்தோம்னா சுரேகா வென்னம், பர்னீத் கவுர், அதிதி சுவாமி. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ஜெனீவா ஓப்பன் டென்னிஸ். இந்த போட்டி பார்த்தோம்னா சுவிட்சர்லாந்தில் நடந்திருக்கு. இதில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் நார்வேயை சேர்ந்த கேஸ்பர் ரூட்ங்கிறவங்க தான் சாம்பியன் ஆயிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா செக் தாமஸ். ஜெனீவா ஓப்பன் டென்னிஸ் வந்து சுவிட்சர்லாந்தில் நடந்திருக்கு. இதில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் நார்வேயை சேர்ந்த கேஸ்பர் ரூட் இவங்க தான் சாம்பியனாக இருக்காங்க. இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா தாமஸ் செக்.
செக் நாட்டை சேர்ந்த தாமஸ். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ஐபிஎல் T20 கிரிக்கெட் தொடர். இதில் சாம்பியன் ஆனவங்க யாருன்னு இதில் வின் பண்ணவங்க யாருன்னு பார்த்தோம்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. ஐபிஎல் T20 கிரிக்கெட் தொடரில் சாம்பியன் யார், வின் பண்ணவங்க, கோப்பையை கைப்பற்றவங்க யாருன்னு பார்த்தோம்னாக்கா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னாக்கா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. அடுத்த கரண்ட் அஃபேர் ஆசிய ஜிம்னாஸ்டிக்ஸ் சாம்பியன்ஷிப். இது பார்த்தோம்னா உஸ்பெகிஸ்தான் தலைநகர் தாஸ்கண்டில் தான் நடந்துச்சு. இதில் பெண்களுக்கான வால்ட் பிரிவில் பார்த்தோம்னாக்கா நம்ம இந்தியாவை சேர்ந்த தீபா கர்மாக்கர் இவங்க வந்து தங்கம் வென்றிருக்காங்க. இதிலே வெள்ளி வென்றவங்க யாருன்னு பார்த்தோம்னாக்கா வடகொரியாவை சேர்ந்த கிம் சன் ஹியாங். அவங்க இன்னொருத்தவங்க இவங்க வந்து வெள்ளி வென்றவங்க. வெண்கலம் வென்றவங்களும் பார்த்தோம்னா வடகொரியா தான். அவங்க பேர் வந்து ஜோ கியோங் பியோல். அடுத்து பார்த்தோம்னாக்கா இதிலேயே ஆசிய ஜிம்னாஸ்டிக் தங்கம் வென்ற முதல் இந்தியருங்கிற வரலாற்று சாதனையை இவங்க வந்து பெற்றிருக்காங்க. தீபா கர்மாக்கர் வந்து பெற்றிருக்காங்க. தீபா கர்மாக்கர் தான் வந்து இந்த ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப்பில் தங்கம் வென்றவங்க. வெள்ளியும் வெண்கலமும் வென்றவங்க வந்து வடகொரியாவை சேர்ந்தவங்க. வடகொரியாவை சேர்ந்த கிம் சன் ஹியாங் இவங்க தான் வந்து வெள்ளி வென்றிருக்காங்க. வடகொரியாவை சேர்ந்த ஜோ கியோங் பியோல் இவங்க தான் வந்து வெண்கலம் வென்றிருக்காங்க. ஆசிய ஜிம்னாஸ்டிக்கில் தங்கம் வென்ற முதல் இந்தியருங்கிற பெருமையை வந்து தீபா கர்மாக்கர் பெற்றிருக்காங்க. 24ஆம் ஆண்டுக்கான உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா ஜப்பானில் கோப்பேங்கிற நகரில் நடந்திருக்கு. இதில் வந்து நம்ம இந்தியா வந்து 17 பதக்கங்கள் வென்று பதக்கப்பட்டியலில் வந்து 6வது இடத்தை பெற்றிருக்கு. இந்தியா மொத்தம் 17 பதக்கங்கள் வென்று பதக்கப்பட்டியலில் 6வது இடம் பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டில் எந்த நாடுன்னு பார்த்தோம்னா சீனா மொத்தம் 87 பதக்கங்கள் வென்றிருக்கோம். 87 பதக்கங்கள் பெற்று சீனா ஃபஸ்ட்டில் வந்திருக்கோம். நம்ம இந்தியா வந்து 17 பதக்கங்கள் பெற்று பதக்கப்பட்டியலில் 6வது இடம் பிடிச்சிருக்கு. 17 பதக்கத்தில் 6 தங்கப்பதக்கம், 5 வெள்ளி பதக்கம், 6 வெண்கல பதக்கங்களை நம்ம இந்தியா வந்து வென்றிருக்கு. இதுக்கு முன்னாடி 2023 எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா பாரிஸில் நடந்துச்சு. அங்கே நடந்த உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் நம்ம இந்தியா வந்து 3 தங்கம் உட்பட 10 பதக்கங்கள் மொத்தம் வென்றுச்சு. போன வருஷம் நடந்த இந்த போட்டியில் பார்த்தோம்னா 3 தங்கம் உட்பட 10 பதக்கங்களை பெற்றிருந்துச்சு. இந்த பதக்கப்பட்டியலில் பார்த்தோம்னா நம்ம இந்தியா வந்து 6வது இடத்துல இருக்குன்னு பார்த்தோம். முதல் இடத்துல சீனா இருக்குன்னு பார்த்தோம். 6 வரைக்கும் உள்ள வரிசையை நான் சொல்கிறேன். பதக்கப்பட்டியலில் ஃபஸ்ட்டில் வந்து 87 பதக்கம் வென்று முதல் இடத்துல வந்து சீனா இருக்குது. 2வது இடத்துல வந்து பிரேசில், 3வது இடத்துல வந்து உஸ்பெகிஸ்தான், 4வது இடத்துல வந்து கிரேட் பிரிட்டன், 5வது இடத்துல வந்து அமெரிக்கா, 6வது இடத்துல நம்ம இந்தியா. 17 பதக்கங்கள் பெற்று இந்தியா வந்து இந்த பட்டியலில் 6வது இடத்துல இருக்குது. 17 பதக்கங்களில் 6 தங்கப்பதக்கம், 5 வெள்ளி பதக்கம், 6 வெண்கல பதக்கங்கள் மொத்தம் பெற்றிருக்கு நம்ம இந்தியா. ஒவ்வொரு பதக்கம் தங்கப்பதக்கம் யார் வென்றாங்க, வெள்ளி பதக்கம் யார் வென்றாங்க, வெண்கல பதக்கம் யார் வென்றாங்கங்கிறது பார்ப்போம். 6 தங்கப்பதக்கம் வென்றவர்கள், அதாவது தங்கப்பதக்கம் வென்ற 6 பேர் இப்போ அவங்களுடைய பேர் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து தீப்தி ஜீவன்ஜி இவங்க தங்கப்பதக்கம் வென்றாங்க. சச்சின் கிலாரி இவங்கெல்லாம் வந்து பல்வேறு பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றவங்க. நான் அந்த பிரிவுலாம் கொடுக்கல, முக்கியமாக இந்த பேர் மட்டும் இப்போ தெரிஞ்சுக்குவோம். தங்கப்பதக்கம் வென்றவர்கள் மொத்தம் 6 பேர். யாராருன்னு பார்த்தோம்னா தீப்தி ஜீவன்ஜி, சச்சின் கிலாரி, மாரியப்பன் தங்கவேலு இவங்க வந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்க. இவங்க தான் வந்து ரொம்ப முக்கியம். மாரியப்பன் தங்கவேலு நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்க. அடுத்து வந்து 4th வந்து ஸ்மித் ஆண்டில், 5th வந்து ஏக்தா பயான், 6th வந்து சிம்ரன் சர்மா. தங்கப்பதக்கம் வென்ற 6 நபர்கள் யாராருன்னு பார்த்தோம்னாக்கா தீப்தி ஜீவன்தி, சச்சின் கிலாரி, மாரியப்பன் தங்கவேலு இவங்க தான் நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்க. 4th வந்து ஸ்மித் ஆண்டில், ஏக்தா பயான், 6th கடைசிவன் வந்து சிம்ரன் சர்மா. அடுத்து இந்த பதக்கப்பட்டியல்லையே வெள்ளி பதக்கம் வென்றவர்கள் யாராருன்னு பார்ப்போம். மொத்தம் 5 பேர் வெள்ளி பதக்கம் வென்றாங்கன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து யோகேஷ் கதுனியா, 2வது வந்து நிசாத் குமார், 3வது வந்து ரின்கு, 4வது வந்து காசில் லக்ரா, 5வது வந்து பாக்யஸ்ரீ ஜாதவ். இவங்க 5 பேரும் தான் வந்து வெள்ளி பதக்கம் வென்றவங்க. வெள்ளி பதக்கம் வென்றவங்க யாராருன்னு பார்த்தோம்னா யோகேஷ் கதுனியா, நிசாத் குமார், ரின்கு, காசில் லக்ரா, பாக்யஸ்ரீ ஜாதவ். அடுத்து பார்த்தோம்னா வெண்கல பதக்கம் பெற்றவங்க. வெண்கல பதக்கம் வென்றவங்க மொத்தம் 6 பேர். யாராருன்னு பார்த்தோம்னா தரம்பீர், நவ்தீப், அஜித் சிங், சந்தீப்,
பிரீத்திபால். இவங்க பார்த்தோம்னா 2 பிரிவில் 2 வெண்கல பதக்கம் பெற்றிருக்காங்க. மொத்தம் இவங்க வந்து பிரீத்திபாலுங்கிறவங்க 2 வெண்கல பதக்கம் பெற்றாங்க. 6 வெண்கல பதக்கம் பெற்ற 5 நபர்கள். அவங்க பிரீத்திபாலுங்கிறவங்க 2 வெண்கல பதக்கம் பெற்றிருப்பாங்க. தரம்பீர், நவ்தீப், அஜித் சிங், சந்தீப், பிரீத்திபால். உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி 2024ஆம் ஆண்டுக்கான பதக்கப்பட்டியலில் நம்ம இந்தியா வந்து 17 பதக்கங்கள் வென்று 6வது இடத்துல இருக்குது. முதலிடத்தில் எதுன்னு பார்த்தோம்னா சீனா 87 பதக்கங்கள் பெற்று சீனா வந்து முதலிடத்தில் இருக்குது. 2வது இடத்துல வந்து பிரேசில், 3வது இடத்துல வந்து உஸ்பெகிஸ்தான், 4வது இடத்துல வந்து கிரேட் பிரிட்டன், 5வது இடத்துல வந்து அமெரிக்கா. நம்ம இந்தியா வந்து 6வது இடத்துல இருக்குது. இந்த போட்டி எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா ஜப்பானில் கோபேங்கிற நகரில் நடந்துச்சு. 2023 எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா பாரிஸில் வந்து இந்த போட்டி நடந்திருக்கு. அப்போ பார்த்தோம்னா 3 தங்கம் உட்பட மொத்தம் 10 பதக்கங்களை வென்றிருந்துச்சு. தங்கப்பதக்கம் வென்றவங்களில் வந்து முக்கியமானவங்க யாருன்னு பார்த்தோம்னா மாரியப்பன் தங்கவேல். நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்க மாரியப்பன் தங்கவேலு. இந்த பதக்கப்பட்டியலில் நம்ம இந்தியா வந்து மொத்தம் 17 பதக்கங்களோட 6வது இடம் பிடிச்சிருக்கு.